அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை இந்த மதியம் 2 மணி அளவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 851வது தேவ செய்தி. சனிக்கிழமை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு சிறப்பான ஒரு தினம். என்ன தினம்னா, வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன் 6 நாளில் தம்முடைய படைப்புகளை, உலக படைப்புகளை முடித்த தேவன் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார், மனிதனை பரிசுத்தமாக்கினார், மனிதனை ஆசீர்வதிக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. அதனால ஒரு ஸ்பெஷலான ஒரு தினம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ரெண்டுமே ஒரே கருத்து போல இருக்கும், ஆனால் வேறு வேற. மனிதன் இந்த ஓய்வு நாளுக்காகவே உண்டாக்கப்பட்டவனை போல பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் மிகவும் கடுமையான சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. 6 நாள்ல மட்டும்தான் நீ வேலை செய்ய முடியும். 7வது நாள்ல தெய்வத்தை மட்டும்தான் வணங்குற வேலையாக இருந்தது. 6 நாள்ல மட்டும்தான் நீ எங்க வேணாலும் நடந்து திரிந்து சுகமாக சந்தோஷமாக இருக்க முடியும். 7வது நாளில் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி ஓய்வு நாள் தொலைவில் மட்டும்தான் நீ நடக்கணும். வாசல்களில் நெருப்பு மூட்டக்கூடாது, சமைக்கக்கூடாது, கடவுளை மட்டுமே பயபக்தியோடு வணங்கி இருக்கணும். ஒருவேளை மோசேயினுடைய காலகட்டத்தில் கூட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒரு ஓய்வு நாளில் ஒருத்தவங்க விறகு பொறுக்க போயிட்டாங்க, கல்லால் அடித்து அவர்களை கொலை செய்தார்கள். அப்படி ஒரு கடவுளுடைய சட்டத்திட்டம் ரொம்ப கடுமையாக இருந்தது. ஆனால் ஒரு உண்மையான ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா, கடவுள் பக்தி இருந்த காலகட்டத்தில் எந்த இடத்திலும் இது போல இந்த உலகத்தில் நடக்கப்படுகிற இந்த கொலை, கொள்ளை, சம்பவம், கற்பழிப்பு, இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கப்படாமல் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? கடவுள் பயம் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கே இது எல்லாம் நடக்குதுன்னா கடவுள் பயம் குறைந்து விட்டது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஓய்வு நாள் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு வந்தாரு. முதல்ல ஓய்வு நாளுக்காகவே மனுஷன் பயபக்தியோடு வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பிறகு ஓய்வு நாள் மனிதனுக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக கர்த்தர் அந்த ஓய்வு நாள்ல அநேக ஜனங்களை சுகமாக்கினார், அநேக ஜனங்களுடைய நோய்களையும் பிணியாளிகளையும் ரட்சித்தார். ஒரு இடத்துல பாருங்க, ஒரு சூம்பினிய வலது கையை உடைய ஒரு மனுஷன், மற்ற கையை போட ஒரு சரியான சுகமான கையா இருக்காது, மடக்கிக்கின்னு ஒரு குஷ்டம் வந்தா போல அப்படியே ஒடுங்கி போய் கிடக்கும். இப்போ இந்த வியாதி உள்ள ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறார். இப்போ இதை சதிசெயர், பரிசெயர், வேதப்பாரர்கள்லாம் பார்த்துக்கினே இருந்தாங்க. என்னன்னா, இவர் எப்போ பாரு ஓய்வு நாள்னு கூட பார்க்காம சுகத்தை கொடுக்குறாரு மனுஷனுக்கு, அதிசயம் செய்கிறாரு, தேவனுடைய கட்டளையை மீறாரு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை வகை தேடிக்கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததற்கு பல காரணங்களில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஓய்வு நாளில் அநேக அதிசயத்தை செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த சூம்பினை கையுடைய ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. இவரை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலான்னு எதிரிகளும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அழகாக பேசினார். இந்த ஓய்வு நாளில் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வது சரியா இல்லை தீமை செய்வது சரியா? இந்த மனிதனுடைய ஜீவனை காக்க வேண்டுமா இல்லை இந்த மனிதனுடைய ஜீவனை அழிக்க வேண்டுமா? ஒரு ஓய்வு நாளில் உங்களுடைய ஆடோ மாடோ ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டு அதை தூக்காமல் விடுவீங்களா என்று சொல்லி அந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகான வசனங்களை பேசிட்டு அந்த சூம்பின வலது கையை உடையவனை கூட்டு சுகம் அளிச்சிட்டாரு. மற்ற கையை போல சுகமாய் மாறிடுச்சு. இதனால அந்த இடத்துல மூர்க்க வெறி கொண்டு கடவுளுடைய கட்டளையை இயேசு கிறிஸ்து மீறினார்னு சொல்லிட்டு அவர் மேலே வகை தேடிக்கினே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் அந்த இரவு முழுக்க ஒரு மலையில போயிட்டு இரவு முழுக்க ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் காலையில தன்னுடைய சீஷர்கள்லாம் வரவழைத்து 12 பேரை அபிஷேகம் செய்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு அப்பதான் அனுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது, கர்த்தராகிய தேவன் மனிதனை எல்லா விதமான சாபத்தில் இருந்து மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கத்தான். அந்த ஆசீர்வதிக்க ஒரு தகுந்த நாளாக இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளை சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாள் மனிதனை பரிசுத்தமாக்குகிறது, ஓய்வு நாள் மனிதனை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் சகரியா சதீஷ்குமார்.